அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தாங்க எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம நீளமாக உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அப்போ லென்த்தாக கிடைக்கும். என்கிட்ட இந்த லாக்டவுன்னால உருளைக்கிழங்குலாம் அவ்வளோ சரியாக வரல. பசங்க வீட்டில் இருக்காங்க, கேட்டாங்களா, சரி அதை ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிறது குட்டி குட்டி சைஸ் உருளைக்கிழங்கு தான். இதில் தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் பெரிய கிழங்கு எடுத்து செஞ்சீங்கன்னாக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது நல்லா தான் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. நீங்கள் பெரிய கிழங்கு எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுக்கிறப்ப எல்லாத்தையுமே தோல் சீவி நம்ம கட் பண்ணிக்கிற போகிறோம். நல்லா தோல் சீவி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய கிழங்கா இருந்தாக்கா நமக்கு ஃபிங்கர்ஸ் மாதிரி பெருசு பெருசாக கிடைக்கும். என்கிட்ட இருக்கிற குட்டி சைஸ் தான், எனக்கு சின்னதாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சைடில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி ரத்தி எடுத்துக்கலாம். நல்லா தோல் சீவி நல்லா நீளமாக நல்லா பாருங்கள் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய கிழங்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். இது சின்ன கிழங்குனால இந்த அளவு தான் வந்தது. இப்போ நான் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஐஸ் வாட்ரு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்தலாம். ஐஸ் வாட்டரில் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம். எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். அரண்டுங்க வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம அரை மணி நேரம் நல்லா ஐஸ் தண்ணில் நல்லா கிழங்கு ஊற வச்சாச்சு. இங்கே சுடுதல் வச்சுருக்கேன். இந்த அளவு சூடாக இருந்தால் போதும், ரொம்ப சூடாக தேவையில்லை. இதை இறக்கிடலாம். இந்த சுடுதண்ணில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுற போகிறோம். போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே சுடுதண்ணியே போட்டு வச்சிடலாம். நம்ம சுடுதண்ணில் போட்டு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு அப்படின்னா சுடுதண்ணி ஊற விட்டுறலாம். இந்த சுடுதண்ணில் நான் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சேன். நல்லா சாஃப்டாக இருக்குது ஊற வச்சோடனே. நீங்கள் குடிந்தண்ணில் ஊற வச்சிங்களா நல்லா நமக்கு நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சுடுதண்ணில் ஊற வச்சாச்சு. நான் 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். நான் 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ எடுத்துடலாம். உப்பு போட்டிருக்கனால நான் உப்பு போட தேவையில்லை. அதே நல்லா உப்பு பிடிச்சிருக்கும். அவ்வளோதான், ஒரு பிளேட் எடுத்து வச்சாச்சு. இது ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா இதை ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம். அது ஈரமாக இருக்குது. இந்த ஈரம் இல்லாமல் நான் ஒரு காட்டன் துணி எடுத்து அது நல்லா ஈரம் இல்லாமையே நல்லா எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஈரமே இல்லாமல் நல்லா காட்டன் துணி எடுத்துக்கோங்க. தொடச்சி நம்ம எடுத்துட போகிறோம். ஃபுல்லாக இதை மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே நம்ம ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்தாச்சு. ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஆயில் ஊற்றிக்கிடலாம். ஆயில் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. நமக்கு ஆயில் ரொம்ப காயக்கூடாது. இப்போ கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பொரிய விட்டுட்டு எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து நம்ம ஆற விட்டு திரும்ப பொரிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு உள்ளே வேகும், மேலே நம்ம கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ மீதி உள்ளதை எடுத்து வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி போட்டு எடுத்துக்கிற போகிறோம். அவ்வளோதான், நம்ம எண்ணெயில் 5 நிமிஷம் போட்டாச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். அதை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இது நல்லா ஆற விட்டுறலாம். ஆற விட்டு நம்ம மறுபடியும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு நல்லா உள்ளே வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஆறின பிறகும் எப்படி போட்டு எடுக்கணுங்க பார்க்கலாம். நமக்கு இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு மறுபடியும் அதே ஆயிலில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ என்ன நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு.
கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சு நம்ம எடுத்து வச்சு ஆற வச்சு போட்டா நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா உள்ளே நல்லா வேகும், மேலே நல்லா மொறு மொறு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப பொன்னியாக பொரிக்கக்கூடாது, அந்த கலர் வந்து அப்படி மாறக்கூடாது, அப்படி இருக்கணும். அவ்வளோதான், இந்த அளவு பொரிஞ்சா போதும். நல்லா எண்ணெயில் வடிகட்டிட்டு தரலாம். இதுலையும் போட்டு அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து சூப்பராக வீட்லேயே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது தொட்டு சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன், சொல்லவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம்.